வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள்: பருப்பு வகைகள் உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. வெள்ள நிவாரணப் பணிகளுக்காக தமிழக அரசு இதுவரை 2100 கோடி ரூபாயை செலவு செய்துள்ளதாக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புயலால் பாதிக்கப்பட்டுள்ள சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்ட சிறு வணிகர்களுக்கான கடன் திட்டத்திற்கான சிறப்பு முகாம் இன்று தொடங்குவதாக மாநில அரசு கூறியுள்ளது. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவதில் மாநில அரசு அக்கறை செலுத்தி வருவதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு கணேசன் கூறியுள்ளார். ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழ்நாடு அணி இன்று குஜராத்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பருப்பு வகைகள் உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பருப்பு உற்பத்தியில் சுயசார்பு என்ற தேசிய கருத்தரங்கில் அவர் உரையாற்றினார். உலகில் பருப்பு உற்பத்திக்கான சாகுபடி பரப்பளவில் 31%, மொத்த பருப்பு உற்பத்தியில் 28% இந்தியாவின் பங்களிப்பாக உள்ளதாக அவர் தெரிவித்தார். பருப்பு வகைகளின் ஏற்றுமதிக்கென்று கூட்டுறவுத்துறை உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நாட்டில் கடந்த நிதியாண்டில் 26 மில்லியன் மெட்ரிக் டன் அளவிற்கு பருப்பு உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை கடந்த 10 ஆண்டுகளில் பெருமளவு உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் திரு அமித் ஷா கூறினார். காவல்துறை தலைவர்கள் பங்கேற்கும் 3 நாள் மாநாடு இன்று ஜெய்ப்பூரில் தொடங்குகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த மாநாட்டில் நாளையும் நாளை மறுநாளும் பங்கேற்கிறார். உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட உள்ளது. இணைய குற்றங்களை தடுத்தல், காவல்துறையில் தொழில்நுட்ப பயன்பாட்டை அதிகரித்தல், சிறைத்துறை சீர்திருத்தங்கள், தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளில் உள்ள சவால்கள் போன்றவை குறித்து இந்த 3 நாள் மாநாட்டில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மற்றும் உள்துறையின் மூத்த அதிகாரிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். தமிழகத்தில் வெள்ள நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்காக மாநில அரசு கோரியுள்ள நிதியை உடனடியாக விடுவிக்க கோரி அனைத்துக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷாவை சந்திக்க நேரம் கோரப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெள்ள நிவாரணப் பணிகளுக்காக 37,907 கோடி ரூபாயை மாநில அரசு கோரியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுவரை இப்பணிகளுக்காக தமிழக அரசு 2100 கோடி ரூபாயை செலவு செய்துள்ளதாகவும் திரு மு.க.ஸ்டாலின் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் தூய்மையான குடிநீர் வழங்குவதற்காக சுமார் 30,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே.என். நேரு தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். தமிழ்நாட்டுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த 3 ஆண்டு காலத்தில் 30,000 கோடி வழங்கியிருக்கிறார்கள். அமுல் திட்டத்தின் கீழே அந்த பணிகள் நடைபெறுகிறது. இதை 130 பேரூராட்சிகளை குடிநீர் தருவதற்காக 2214.56 கோடி செலவிலே பல்வேறு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 490 பேரூராட்சிகள் இருக்கிறது நமக்கு. அதில் 31 பேரூராட்சிகளை புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்காக 80 கோடி ரூபாய் பணம் வழங்கியிருக்கிறார்கள். 51 பேரூராட்சிகளிலே 110.82 கோடி செலவிலே வார சந்தைகள் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்ட சிறு வணிகர்களுக்காக முதலமைச்சரின் சிறப்பு சிறு வணிக கடன் திட்டத்திற்கான சிறப்பு முகாம் இன்று தொடங்கி 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கூட்டுறவு வங்கிகள் மூலம் அதிகபட்சமாக 10,000 ரூபாய் வரை கடன் வழங்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். இந்த சிறப்பு கடன் முகாம்களுக்காக சிறு வணிகர்கள் வங்கிக் கிளைகளை நேரில் அணுகலாம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் கூட்டுறவுத்துறையின் இணையதளத்தில் விண்ணப்பித்து பயனடையலாம் என்றும் திரு பெரிய கருப்பன் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மாநில அமைச்சர் திரு செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் வரும் 11ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது. நீதிபதி திருமதி அல்லி நேற்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். முன்னதாக புழல் சிறையிலிருந்து திரு செந்தில் பாலாஜி காணொலி வாயிலாக ஆஜர்படுத்தப்பட்டார். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவதில் மாநில அரசு அக்கறை செலுத்தி வருவதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு கணேசன் கூறியுள்ளார். அரக்கோணம் தொழிற்பயிற்சி மையத்தில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். மாணவர்கள் தொழிற்கல்வி பயில 2,878 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன வசதி கொண்ட ரோபோட்டிக் ஆய்வகம் அமைக்கப்பட்டு வருவதாகவும் மாணவர்கள் அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை.
நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இஸ்ரோவின் சாதனைகள் குறித்த பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்கத் தவறாதீர்கள். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த யாத்திரையில் ஏராளமானோர் பங்கேற்றனர். மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த விவரங்கள் பொதுமக்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட்டதாக செட்டியப்பனூர் ஊராட்சி மன்ற செயலாளர் திரு கணபதி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் திட்டத்தின் சார்பாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த விழிப்புணர்வில் அஞ்சல் துறை திட்டங்கள் தெளிவாக எடுத்துரைத்தார்கள். விஷம் அதிகம் கலந்த பூச்சி மருந்துகளை தெளிப்பதால் பொதுமக்களுக்கு எந்த வகையில் பாதிப்பு வருகிறது, அதை குறைக்க எந்தெந்த வழிகள் என தெளிவாக எடுத்துரைத்தார்கள். பொதுமக்களின் பொருளாதாரம் உயர இந்திய வங்கியின் மூலம் பல வகையான சுயதொழில் பயிற்சிகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இந்த யாத்திரை நிகழ்ச்சியின் மூலம் தங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் கிடைத்ததாக நெக்குந்தி ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி சந்தியா மூர்த்தி கூறினார். மத்திய அரசின் நலத்திட்டங்கள் குறித்து நிறைய துறையிலேருந்து வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சொன்னாங்க. எப்படி இலவச கேஸ் வாங்கணும், நம்ம படிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பேங்க் மூலியமா பயிற்சி வச்சு இது பண்ணிக்கிறாங்க. அதை பற்றி சொன்னாங்க. இந்த திட்டங்கள் அறிவிச்ச மத்திய அரசு எல்லா சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். கடந்த 3 நிதியாண்டுகளின் கணக்குகளை சமர்ப்பித்த பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளுக்கு பொதுவான சின்னத்தை ஒதுக்குவதற்கான விண்ணப்ப படிவத்தை தேர்தல் ஆணையம் திருத்தியுள்ளது. அதன்படி பதிவு செய்யப்பட்ட அங்கீகாரம் பெறாத அரசியல் கட்சிகள் கடந்த 2 தேர்தல்களில் போட்டியிட்டிருந்தால் அதன் தேர்தல் செலவு அறிக்கையையும் தாக்கல் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரல் முதல் டிசம்பர் மாதம் வரை 1154 மெட்ரிக் டன் சரக்குகள் கையாளப்பட்டதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. இது அதன் முந்தைய ஆண்டின் இதே காலகட்டத்தை விட 45 மெட்ரிக் டன் அதிகம் என்று கூறியுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் மட்டும் சுமார் 139 மெட்ரிக் டன் அளவிற்கு சரக்குகள் கையாளப்பட்டதாகவும் இது அதற்கு முந்தைய ஆண்டின் இதே காலகட்டத்தை விட 6.37% அதிகம் என்றும் ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஜப்பானில் அண்மையில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 78ஆக அதிகரித்துள்ளது. 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கான பிரேரணா என்ற 1 வார கால செயல்முறை கற்றல் திட்டத்தை மத்திய கல்வி அமைச்சகம் தொடங்கியுள்ளது. இந்திய கடற்படையின் முன்னாள் பணியாளர்கள் 8 பேருக்கு எதிராக கத்தார் நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய 60 நாட்கள் அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த நிதியாண்டில் விளையாட்டுப் பொருட்களின் ஏற்றுமதி 239% அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழக காவல்துறைக்கு 18 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆய்வு மேற்கொண்டார். மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் நேற்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் 217 மனுக்கள் பெறப்பட்டதாக ஆட்சியர் திருமதி மெர்சி ரம்யா கூறியுள்ளார். கன்னியாகுமரியில் இம்மாதம் 13ஆம் தேதி தொடங்கவுள்ள குமரி திருவிழா முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து துறை அலுவலர்களுடன் ஆட்சியர் திரு ஸ்ரீதர் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் சொத்துக்களுக்கான வழிகாட்டு மதிப்பீட்டை மாற்றி அமைத்து கடந்த ஆண்டு தமிழக அரசு பிறப்பித்த சுற்றறிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இலங்கையிலிருந்து கடல் வழியாக கடத்தி வரப்பட்ட 4.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை ராமேஸ்வரம் கடற்கரை பகுதியில் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. குஜராத் மாநிலம் வல்சாத்தில் நடைபெறவுள்ள போட்டியில் தமிழக அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 மகளிர் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. நவி மும்பையில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட தொடரில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பருப்பு வகைகள் உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. வெள்ள நிவாரணப் பணிகளுக்காக தமிழக அரசு இதுவரை 2100 கோடி ரூபாயை செலவு செய்துள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புயலால் பாதிக்கப்பட்டுள்ள சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்ட சிறு வணிகர்களுக்கான கடன் திட்டத்திற்கான சிறப்பு முகாம் இன்று தொடங்குவதாக மாநில அரசு கூறியுள்ளது. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவதில் மாநில அரசு அக்கறை செலுத்தி வருவதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு கணேசன் கூறியுள்ளார்.
ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழ்நாடு அணி இன்று குஜராத்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.